ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையாக இருப்பது தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதற்காக கடந்த 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பல்வேறு கூட்டமைப்புகளின் சார்பிலும் ஜாக்டோ என்கிற மாபெரும் கூட்டமைப்பின் சார்பிலும் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் கூட பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தியும் கூட எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அவ்வாறு நாங்கள் போராட்டம் நடத்திய போது போராட்ட களத்திற்கு வந்து இன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களுடைய போராட்ட களத்திற்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை கழக அரசு வந்தவுடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற வாக்குறுதியை எங்களுக்கு அளித்தார்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் கூட எழுத்து மூலமாக 309வது கோரிக்கையிலே 309வது வாக்குறுதியாக எங்களுக்கு அந்த ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் இன்று வரை அதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. சமீபத்தில் சட்டமன்றத்திலே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மத்திய அரசு யூபிஎஸ் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அந்த யூபிஎஸ் சம்பந்தமான அறிக்கை கிடைத்தவுடன் அதை பரிசீலிப்பதற்காக நாங்கள் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று நாங்கள் தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை ஜாக்டோ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரிக்கிறது. ஏனென்று சொன்னால், தேர்தல் அறிக்கையிலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறிவிட்டு இப்போது தக்கதொரு ஓய்வூதிய திட்டம் என்று சொல்வது முரண்பாடாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய இந்த ஆண்டிலே இந்த ஆட்சியினுடைய முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரிலே எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, யூபிஎஸ் திட்டத்தினுடைய அறிக்கையை பெறுவோம் என்று சொல்வதிலே எந்த விதமான நியாயமும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒன்றிய அரசினுடைய ஊழியர்களுக்கு பிடித்தம் செய்யக்கூடிய என்பிஎஸ் திட்டத்திலே பிடித்தம் செய்யக்கூடிய ஊழியர்களுடைய பங்களிப்பு தொகை, அரசினுடைய பங்களிப்பு தொகை, இந்த இரண்டையும் சேர்த்து பிஎஃப்ஆர்டிஏவிலே முதலீடு செய்திருக்கிறார், டெபாசிட் செய்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 26 மாநிலங்கள் அப்படி இந்த என்பிஎஸ்ஸிலே இணைந்திருந்தார்கள், பிஎஃப்ஆர்டிஏவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாடு அவ்வாறு உடன்படிக்கை செய்யவில்லை. எனவே அவர்கள் யூபிஎஸ் என்கிற திட்டத்திற்கு போவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பிடித்தம் செய்த அந்த பங்குத்தொகை என்பதும் அரசினுடைய பங்குத்தொகை என்பதும் தமிழ்நாடு அரசினுடைய கைவசம் இருக்கிறது. அதை தனியாக அவர்கள் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை என்று ஜாக்டோ கருதுகிறது. எனவே எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி உடனடியாக நிறைவேற்றி அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று